so he is. Eat and drink, he says to you, but his heart is not with you. வேதம் சொல்லுகிறது அவன் எவ்வளமாக இதயத்திலே சிந்திக்கிறானோ அவ்வளமாகவே இருக்கிறான். குடித்து சாப்பிட்டு குடித்து நீ திருப்தியாயிரு, ஆனால் அவனுடைய இதயம் உன்னோடு ராதென்று சொல்லுகிறது. Our lives tend to move in the direction of our thoughts. எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய இதயத்தின் சிந்தனைகளை படித்தான் அங்கே போய் கொண்டிருக்கிறது. If our thoughts remain untamed, our peace will be unstable. எங்களுடைய சிந்தனைகள் அங்கே தாறுமாறாக இருக்கும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் என்பது இராது. But when our thoughts are renewed by the truth of Jesus Christ, our lives begin to align with his promises. எப்பொழுது எங்களுடைய சிந்தனைகள் தேவனோடு ஒருங்கிணைப்பட்டு இருக்கும் வரையில் அப்பொழுது எங்கள் வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். That's why this month it is not just about new beginnings, it is about taming our thoughts. இந்த புதிய மாதம் அங்கே புதிய ஆரம்பம் அல்ல, எங்களுடைய சிந்தனைகளை எவ்வளமாக நாங்கள் கட்டுப்படுத்தி தேவனுடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க போகிறோம் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். The Apostle Paul writes in 2 Corinthians 10 verse 5. அப்போஸ்தலர் பவுல் அங்கே 2 கொரிந்தியர் 10:5 சொல்கிறார், ஆகையால் நாங்கள் தர்க்கங்களை தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா முகட்டினையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். We are called to be casting down arguments and every high thing that exalts itself against the knowledge of God, bringing every thought into captivity to the obedience of God. எல்லா சிந்தனைகளையும் தேவனுடைய சித்தத்துக்கு கீழாக கொண்டு வர வேண்டும். This shows us that our mind is the battlefield. இது காட்டுகிறது எங்களுடைய சிந்தனைகள் அங்க ஒரு போர்க்களமாக இருக்கிறது. The thoughts we allow will remain to shape our emotions, or remind to shape our emotions, our responses, and even our faith. எங்களுடைய சிந்தனைகள் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய நடவடிக்கைகள், எங்களுடைய எடுக்கும் காரியங்களை அது அங்கே மாற்றக்கூடியதாக இருக்கிறது. God is inviting us to intentionally partner up with him in renewing our minds. அங்கே தேவன் என்னையும் உங்களையும் அழைக்கிறார். அவரோடு சேர்ந்து அவருடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்லும்படி அவர் என்னையும் உங்களையும் அழைக்கிறார். As to help us do this, we are to walk through what I call the taming of your thoughts toolkit, which is guided in the scripture and practical faith. இவ்வளமாக காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையை நடப்பதற்கு எங்களுடைய சிந்தனைகளை எவ்விதமாக கட்டுப்படுத்தி நாங்கள் நடைபெறலாம் என்று அங்கே ஒரு டூல் கிட், உங்களுக்கு எல்லாருக்கும் டூல் கிட் தெரியும் தானே, ஒர்க்கர்ஸ் வச்சிருப்பாங்க, அதிலே ஒரு பொட்டி இருக்கிறது. அந்த பொட்டியை பொறுத்து நாங்கள் அங்கே பார்க்க போகிறோம். First, the tool we must attain is learning how to guard our thoughts. முதலாவது அந்த பொட்டியில் இருக்கும் அந்த ஆயுதத்திலே முதலாவது வந்து எவ்வளமாக எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் பாதுகாக்க முடியும் என்று. Paul tells us that the peace of God, which passes all understanding, will guard our hearts and minds in Jesus Christ. அங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய சமாதானமானது சகலத்தையும் ஆண்டு நடத்தும் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். And then he explains that what we should think about is whatever is true, noble, right, pure, and lovely and praiseworthy to God. அந்த தொடர்ந்து அவன் சொல்றான், உண்மையானவர்களோ கற்புள்ளவர்களோ அன்புள்ளவர்களோ அவைகளை நாங்கள் பற்றிக் கொண்டிருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் அங்கே சொல்கிறான். This teaches us that not every thought deserves our attention. இதங்கே காட்டுகிறது எல்லா சிந்தனைகளும் நாங்கள் அங்கே கவனம் எடுக்க தேவையில்லை. A thought may enter our mind, but it doesn't have to make itself a home. ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே வரும் வேளையில் அது நல்ல சிந்தனையா இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் அதை உள்ளே விடவும் முடிய, மற்றதுகளை அதை தடுத்து அதை வெளியேற்ற வேண்டும். For example,
We live in a world where there are many worldly things. However, we have to pause, think, does this align with what God wants in our lives? நாங்கள் வாழும் இந்த பாழாப்போன உலகத்திலே எங்களுடைய சிந்தனைகள் ஒவ்வொரு சிந்தனைகள் எத்தனையோ காரியங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த சிந்தனைகள் நாங்கள் உள்ளே எடுப்போம் என்று சொன்னால் இது தேவனுடைய சித்தத்துக்கும் வார்த்தைக்கும் ஒப்பிட்டு போகிறதா என்பதை பார்த்துத்தான் அதை நாங்கள் உள்ளே எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதை தூரே விட்டுவிட வேண்டும். Yes. If it does not follow what God wants, we reject it and replace it with the truth. அதை முற்றுமாக அதை நிராகரித்து தேவனுடைய சத்தியத்தோடு மாத்திரம் நாங்கள் நிற்க பழகிக்கொள்ள வேண்டும். And as we do this, God promises His peace will stand guard over our hearts. இவ்வளமா நாங்கள் செய்யும் வேளையில் அவருடைய சமாதானம் எங்களை ஆட்கொள்ளும். Now, Pastor always uses this analogy for fear. False evidence appearing real. Untruths பொய்யான காரியங்கள் that create false narratives, அது பொய்யான சிந்தனைகளை உருவாக்குகிறது and lead to overreaction. அதுகளை தேவையில்லாத காரியங்களை செய்யும்படி உந்துகிறது. Often our emotional responses are rooted not in reality but in the stories our minds have written without consulting in God's truth. சாதாரணமாக எங்களுடைய சிந்தனைகளே காரியங்கள் எங்கள் சிந்தனைகள் வரும் வேளையில் அதை நாங்கள் பெரிசாக அலசி பார்க்காமல் சில காரியங்களை செய்கிறோம். ஆனால் நாங்கள் உண்மையாகவே அது தேவனுடைய சித்தத்துக்கும் சத்தியத்துக்கும் உட்பட்டதா என்று ஆராய்ந்து செய்யும் வேளையில் தான் அது எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் பலனுள்ளதாகவும் இருக்கும். For example, an untruth would be you are not enough, and then that will grow into I will always fail, which leads to an overreaction of anger. அங்கே சில பேர் சொல்லுவார்கள் உனக்கு தகுதி இல்லை, நீ வாழ்க்கைக்கு உருப்படாதவன் என்று எங்களை குறித்து அங்கே தட்டிக்கொண்டே அங்கே மட்டம் கட்டிக்கொண்டே சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு ஒருத்தர பேர் சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் இவ்வளமான காரியங்களை வெளியே எடுத்து கர்த்தாவே நீர் என்னை அழைத்தீர், நீர் என்னை வழிநடத்தும் என்று கருத்தில் ஒப்புக் கொடுக்கும் வேளையில் கர்த்தர் காரியத்தை மாற்றக்கூடியவர். Jesus tells us that Satan is the father of lies. Amen. But he also declares in John 8 verse 32, if we could do. அங்கே இயேசு சொல்லியிருக்கிறார் பிசாசானவன் பொய்க்கு தகப்பனும் பிதாவுமாய் இருக்கிறான் என்று. ஆகவே அதை குறித்து யோவான் 8:32 வாசிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். You will know the truth and the truth will set you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Freedom comes when lies are exposed. விடுதலை வருகிறது எப்பொழுது பொய்கள் வெளியரங்கப்படும் வேளையில் தான். When a thought produces fear or shame, it's a signal that an untruth may be at work. When a truth produces fear or shame, it's a signal that an untruth may be at work. அங்கே ஒரு சிந்தனை எங்களுக்குள்ளாக அங்கே தோல்வியையோ அல்லாவிட்டால் நோவையோ எங்களுக்கு ஏற்படுத்தும் என்று சொன்னால் அதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவனும் அந்த காரியம் உண்மையானதா பொய்யானதா என்று எண்ணத்தினால் நாங்கள் இப்படி சோர்ந்து போகிறோம், நோவப்படுகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். We have to pause and say, am I going to listen to what the lie is saying, or am I going to listen what God is saying, that I am a child of God? Amen. அங்கே எங்களுக்குள்ளாக ஒரு நோவு, ஒரு தாழ்ந்த மனப்பான்மை அங்கே சிந்தனையில வரும் போலையில் நாங்கள் எங்களுக்குள்ளே தீர்மானிக்க வேண்டும், நான் அந்த பொய்யை ஏற்றுக்கொள்ள போகிறேனோ அல்லாவிட்டால் தேவனுடைய வாக்குத்தத்தையும் அன்பையும் குறித்து நாம் தேவனுடைய பிள்ளை, அவர் எனக்காக யுத்தம் செய்வார் என்று நாங்கள் அது உறுதியாக நிற்போமோ என்பதை நாங்கள் சிந்தனையிலே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். When the lie says, when Satan says God has forgotten you, remember to read Isaiah 49 verse 16. எப்பொழுது உங்களுடைய சிந்தனையிலே பிசாசானவன் சொல்லுகிறான் தேவன் உன்னை கைவிட்டு விட்டார், நீ ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லும் போலையில் நீங்கள் ஏசாயா 49:16 வாசியுங்கள். அப்பொழுது
தேவன் அந்த வார்த்தை கூட உங்களுக்கு பேசுவார். ஐசையா 49:16. எசையா 49:16. இதோ என் உள்ளங்கைகளில் உங்களை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. Thank you, Lord. In English it says, "See, I have inscribed you in the palm of my hands. Your walls are continually before me." இதோ உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன்னுடைய மதில்கள் என் முன்பாக இருக்கிறது. What a marvelous verse. When truth is spoken, the lie loses its power. எப்பொழுது உண்மை பேசப்படுகிறதோ பொய்க்கு அங்கே பலன் இல்லாமல் சத்துவம் இல்லாமல் அழிந்து போகிறது. The third and final tool that God has given us is uprooting and replanting. மூன்றாவது ஆயுதம் என்று சொன்னால் uprooting and புடுங்கி அதை இன்னொரு இடத்திலே நல்ல பண்படுத்தப்பட்ட இடத்திலே விதைக்கிறது. In Jeremiah 17 verse 7 and எரேமியா 17:7-8 வாசிப்போம். எரேமியா 17:7 and 8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதுமாய் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். Amen. What a wonderful verse. in English it says, "Blessed is the man who trusts in the Lord and whose hope is the Lord. For he shall be like a tree planted by the waters, which spread out its roots by the river, and will not fear when heat comes, but its leaves will be green, and will not be anxious in the year of drought, nor will cease from yielding fruit." Some thought patterns have been growing in us for years. சில எண்ணங்கள் தீர்மானங்கள் எங்களுக்குள்ளாக வளர்ந்து கொண்டே வருகிறது அநேக காலங்களாக. Patterns of comparison or self-doubt, always worry, constant worry. மற்றவர்களோடு ஒத்து பார்க்கிறது, அல்லாவிட்டால் எங்களுக்குள்ளே ஒரு தாழ்ந்த மனப்பான்மை, இவ்வளவான காரியங்கள் எங்களுக்குள்ளாக வளர நாங்கள் எங்களை அறியாமலே அதை விட்டு விட்டோம். அது வளர்ந்து கொண்டு இருக்கிறது எங்களுடைய சிந்தனையிலே. We have to forget about those and continually be transformed by renewing our mindset. நாங்கள் அவைகளுக்கு கவனம் செலுத்தாமல் அவைகளை விட்டு கர்த்தருடைய வார்த்தையிலும் அவருடைய ஆசீர்வாதத்திலும் அவருடைய வழிநடத்தலும் இந்த வருடம் நடப்பதற்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதான் நாங்கள் சொன்னால் uprooting and planting. அதை புடுங்கி அந்த காரியங்களை புடுங்கி வேறொரு இடத்திலே அந்த தேவையில்லாத காரியங்களை வீசிவிட்டு நல்ல இடத்திலே அதை போடும் போலையில் கர்த்தருடைய சித்தத்திலே புதிய காரியங்கள், புதிய சித்தங்கள், புதிய வழிநடத்தங்கள் கர்த்தர் என்னையும் உங்களையும் கொண்டு வழிநடத்துவார். When a harmful thought is uprooted, it must be replaced, or something else will grow in its place. எப்பொழுது ஒரு harmful நோக வைக்கிற காரியம் அங்கே எங்களுக்குள்ளே இருந்து அதை நாங்கள் புடுங்கி எடுக்கும் போலையில் அதை நாங்கள் தூர வீசிவிட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த இடத்திலே, அந்த புடுங்கின இடத்திலே வேறொரு மரம் அங்கே முளைக்க ஆரம்பிக்கும். அது என்ன மரம் என்பதை நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நல்லதா கெட்டதா. When fear is uprooted, we replant trust. அங்கே பயம் எங்களை விட்டு எடுத்துவிடும் போலையில் நம்பிக்கையை நாங்கள் உறுதியை அங்கே எடுத்து வைக்க வேண்டும். When shame is uprooted, we replant grace. அங்கே வெட்கம் அங்கே எடுத்து புடுங்கப்படும் போலையில் அங்கே நாங்கள் கிருபையை அங்கே நாட்டுகிறோம். When hopelessness is uprooted, we replant God's promises in our அங்கே lives. முடியாயின்மை அங்கிருந்து பிடுங்கப்படும் வேளையில் கர்த்தருடைய வல்ல கரத்தை அங்கே நாங்கள் நாட்டுகிறோம். As we continue to meditate on God's word, truth takes root and transformation begins. நாங்கள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையிலே வாசித்து பெறப்படும் வேளையில் அங்கே பொய்கள் எடுக்கப்பட்டு சத்தியம் அங்கே நாட்டப்படுகிறது. As we learn to tame our thoughts, Psalm 84 verse 11 gives us a steady anchor. எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கும் வேளையில் சங்கீதம் 84
It's our 11. promise. It's our promise word. of the year. இந்த வருடத்தின் ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். Thank you, Lord. For the Lord God is a sun and shield. The God will give grace and glory. No good thing will he withhold for those who walk uprightly. Amen. Many anxious thoughts come from the fear that God is holding something back when we ask for it. But it's all in good timing because he knows when to give it. அநேக சிந்தனைகள் என்னுடைய உங்களுடைய சிந்தனையில வருவதுண்டு. அவைகளை குறித்து நாங்கள் கத்தரிடத்திலே போய் அவரிடம் பார்த்திருந்து கேட்கும் பொழுதுதான் கத்தர் சரியான வழியிலே எங்களை நடத்துவதற்கு அவர் அங்கே எங்களுக்கு வழி செய்வார். And this verse really shows God's heart for what he wants to do in our lives. Yes. இந்த சங்கீதம் 84:11 தேவனுடைய இதயத்தை எனக்கும் உங்களுக்கும் காட்டுகிறது. அது சொல்லுகிறது சூரியன் எங்களுக்கு கர்த்தர் எங்களுக்கு சூரியனாகவும் கேடகமாக இருப்பார் என்று. அவர் அங்கே ஒளி கொடுக்கிறார், வெளிச்சம் கொடுக்கிறார், சூடு கொடுக்கிறார், அத்தோடு கேடகமாக இருந்து என்னையும் உங்களையும் நாள் முழுக்க பாதுகாக்கிறார். He brings light when our thoughts feel dark. அவர் எங்களுக்குள்ளே காரியத்தினால் நாங்கள் நோந்து இருண்டு போய் இருக்கும் வாழ்க்கையிலே அவர் ஒளி கொண்டு வருகிறார். Protection when our minds feel vulnerable. எங்களுடைய சிந்தனைகள் அங்கே கலங்கெடுக்கப்படும் வேளையில் பாதுகாப்பு தருகிறார். An assurance that we will lack nothing in the years to come. அங்கே வருகிற வருடங்களிலே காலங்களிலே அவர் எங்களை கைவிட மாட்டேன் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். As this promise settles in us, it uproots the fear-driven thoughts and replants confidence in God's goodness. இந்த வார்த்தைகள் எனக்கும் உள்ளாகும் அங்கே நாட்டப்படும் வேளையில் எங்களுடைய சிந்தனையிலிருந்து பயம் வெளியேற்றப்படுகிறது, ஏழாண்மை வெளியேற்றப்படுகிறது, கவலை வெளியேற்றப்படுகிறது. கர்த்தருடைய கரம் எங்கள் மேலும் உங்கள் மேலும் வந்து அமருகிறது. அவர் எங்களை வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பதற்கு கேடகமாகவும் சூரியனாகவும் இருப்பதற்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். Teaching us to expect grace for today and hope for what lies ahead. அவர் எனக்கு உங்களுக்கு கற்றுத் தருகிறார். இந்த நாளுக்குரிய கிருபையை ஒரு நாள் காலையிலும் தருகிறார். அத்தோடு ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை எங்களுக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிறார். So the three tools that we must remember to renew our minds are to learn how to guard our thoughts. மூன்று ஆயுதங்களை தேவன் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் சிந்தனைகளை காப்பதற்கு. முதலாவது Learn how to guard our heart. எங்களுடைய சிந்தனைகளை எவ்வளமாக நாங்கள் பாதுகாக்க வேண்டும். 2 is to identify the UFOs or fears. UFOs. இரண்டாவதாக அங்கே false evidence. பொய்யான காரியங்களை நாங்கள் நம்பாமல் இருக்க வேண்டும். அது உண்மை என்று நிரூபித்து தான் நாங்கள் நம்ப வேண்டும். அங்கே ஒரு ஆள் சொல்றாள் என்றதுக்காக வேண்டி அதை காதலை நாங்கள் கேட்கக்கூடாது. அது உண்மையா என்பதை சத்தியத்தை அறிவால் சத்தியத்தைப்படி நடக்க நாங்கள் எங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். மூன்றாவது and third uprooting and replanting. மூன்றாவதாக எந்தெந்த காரியங்கள் அங்கே தேவையில்லையோ அவை புடுங்கி வீசிவிட வேண்டும். நல்ல காரியங்களை நல்ல நிலத்திலே நாங்கள் நட வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தின்படி அது வளர்ந்து கனியாகி அநேக காரியங்களை எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் கொண்டு வரும். As you renew your minds, a new you begins to form and new thoughts begin to prosper. இந்த புதிய ஆண்டிலே சிந்தனைகள் புதிதாக்கப்படும் வேளையில் புதிய காரியங்கள் புதிய சித்தங்கள் எனக்கு உண்டாகும். நாங்கள் 25 26 வந்து விட்டோம். சிந்தனைகளை புதிதாக்குவோம். கர்த்தருடைய வார்த்தையை சத்தியத்தை விசுவாசிப்போம். சத்தியத்திலே உறுதியா இருப்போம். கர்த்தர் என்னையும் உங்களையும் நிலைவர செய்வார், பாதுகாப்பார், வழிநடத்துவார். God is not done working through us. தேவன் எனக்குள்ளாம் உங்களுக்காகவும் அவர் கிரியை செய்வதை நிப்பாட்டவில்லை. தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார். ஏனென்றால் நான் இன்னைக்கு மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம். He is making us
more and more perfect each and every time we renew our ஒவ்வொரு நாளும் அவர் என்னையும் உங்களையும் புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். என்னென்ன காரியங்கள் ரிப்பேர் பண்ணணுமோ அவர் மாஸ்டர் டெக்னீஷியன் ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் கரைதிரை அற்றவர்களாக முன்னாக நிற்கும்படியாக அவர் எங்களை பழுது பார்த்து கொண்டே இருக்கிறார். Because we are his children and also his masterpiece. Amen. நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அத்தோடு the wonderful words masterpiece. அதான் தமிழ்ல இந்த மாஸ்டர்பீஸ் இந்த கை சில சிற்பிகள் செய்வாங்க அவன் பெஸ்ட் கிரியேஷன் அண்ட் இந்த மைக்கேல் ஆஞ்சலோ that was his masterpiece. அதே போல தேவனுடைய கண்ணனிலே நானும் நீங்களும் அவருடைய மாஸ்டர்பீஸ். இன்றைக்கு மற்றவன் என்ன சொல்றான்னு கவலைப்படாங்க. இன்னைக்கு உலகம் 1000 சொல்லும், தேவன் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? ஏனென்றால் இறுதியிலே சாட்சி கொடுப்பது நாங்கள் நிற்க வேண்டியது அவர் முன்பு தான். இந்த மக்கள் முன்பு நிற்கிற இல்லை, தேவன் முன்பு தான் நானே நீங்களே நிற்க போகிறோம். இன்றைக்கு உலகத்துல அநேக காரியங்கள் கொஞ்சம் பொறுமா இன்றைக்கு உலகத்துல அநேக காரியங்கள் எங்களை கீழ்ப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. யாரை கேட்டாலும் நீ சரியில்லை, நீ நடக்கிறது போல, நீ பேசுறது போல, உனக்கு இது this is the world. உலகம் இப்படித்தான் சொல்லிக் கொண்டே இருக்கும். because they are full of liars. பொய்யும் பொய்க்கு பிதாவும் தான் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் என்னையும் உங்களை மேல் அழைத்தார், பெரிய காரியங்களை செய்யும்படி அழைத்தார், ஆசீர்வாதத்துக்கு அழைத்தார், அவரோட பரலோக வாழ்க்கைக்கு செல்லும்படி அழைத்தார். ஆகவே பொய்களை விட்டு காரியங்களை விட்டு சத்தியத்தை அறிவோம், சத்தியம் எங்களை விடுதலையாகும். இந்த சத்தியம் தான் தேவனுடைய வார்த்தை. Sorry. To add to what Pastor is saying, I understand everything, but this is especially for youngsters because their minds are always cluttered with unwanted things. Cluttered with unwanted things. They have so many worries about the future or about how they appear in front of their peers or all this pressure on them. முக்கியமாக இந்த வார்த்தைகள் வாலிபர்களுக்கு என்னன்னு சொன்னால், நான் நீங்கள் எல்லாரும் வாலிபர்கள் வந்தனாங்க சரியா? வாலிப வயசுல அநேக கேள்விகள், அநேக சந்தேகங்கள், அநேக காரியங்களை நாங்கள் செய்து சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். ஆனால் அவை சரியான காரியங்களா இருக்க வேண்டும். நாங்கள் எடுக்க முடிவுகள் எங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடியதா இருக்கும். ஆகவே எதிர்காலத்திலே நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுடைய கரத்தின் பிள்ளைகளாக இருக்கும் என்று சொன்னால், தேவ பாதத்திலே கலக்க பார்த்திருந்து அவருடைய வார்த்தையின் படியும் அவருடைய சித்தத்தின் படி நடக்க நாங்கள் ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால், அவருடைய தேவ கிருபை என்னன் மேல் உங்கள் வாழ்நாய் உங்கள் மேலும் வயது போன எங்கள் மேலும் கர்த்தருடைய கிருபை வரும். ஏனென்றா கர்த்தர் ஒருவரையும் கைவிடுகிறது இல்லை. So for the youngsters and the young adults, just remember that we have to stick to what God wants us to do because his way is better than the world's way. Amen. As the song we all know when we were kids, I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. The world has to be behind you for God and the cross to be before you. So we have to think about what God wants instead of what the world wants. Because the world wants us to do all the worldly things. We have to follow what God wants and to obey his promises and follow in what his truths are. Because the world's truths are all lies. They're trying to bring us down. We have to be uplifted by what God wants us to be. தேவனுடைய சித்தத்தின்படி எங்களை நடக்க நாங்கள் ஒப்புக்கொடுப்போம் என்று சொன்னால், நீங்க வாலிபர்களாக இருக்கலாம், இதயத்திலே யங் ஹார்ட்ஸா இருக்கலாம், நீங்க எப்படி இருந்தாலும் கவலை இல்லை. கர்த்தருடைய சித்தம் என்ன? நானும் நீங்களும் இந்த உலகத்திலே நன்மையாக வாழ வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். இன்று உலகம் எங்களை எப்பொழுதும் குற்றம் சாப்பிட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் வலது பக்கம் திரும்பினானே இடது பக்கம் திரும்பினானே இஸ் ராங் 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 தட் டசன்ட் மேட்டர். ஏன்னா நாங்கள் உலகத்துக்கு ஒத்தவர்கள் அல்ல. ஏன்னா தேவன் சொன்னார், உங்களை பாய்க்க முதல் தேவனை அவர்கள் பாய்த்தார்கள். Before they hated you, they hated our Lord Jesus Christ.
That's fine. அன்பானவர்களே, நாங்கள் உலகத்திலே வாழ வேண்டும், ஆனால் உலகத்துக்கு ஒத்தவர்களாக வாழக்கூடாது. நாங்கள் பரலோக வாசி. நாங்கள் போகிற இடம் வேற இடம். அங்கே தேவனோடு சஞ்சரிக்க போகும் போல அவர்கள் வெளியாங்கத்தை பார்க்கறல்ல, உள்ளார்ந்த இதயத்தை மாத்திரம் பார்க்கிறார். எங்களுடைய இதயம் எப்படி இருந்தது? என் இதயம் யாருக்கு சொந்தமானது? என் இதயம் யாருக்கு தெரியும்? அது தேவன் ஒருவருக்கு தான் தெரியும். அதான் வேதம் சொல்றது, உங்கள் உள்ளங்களையும் உள்ளாந்தரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் கர்த்தர். ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கிறான். அவர் ஆராய்ந்து பார்த்து நலமானதையும் பெரிய காரியங்களையும் இணக்கம் கொண்டு செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏனால் அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். God bless you all. And also, finally, remember that taming our thoughts is a partnership with the Holy Spirit. Amen. When you speak to God, God will answer whatever you need in His time. எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் கட்டுப்படுத்தவும் என்று சொல்லும் போலையில் அது மனுஷியத்திலே முடியாது. ஆனால் ஆவியானோட சேர்ந்திருக்கும் போலையில் அவர் எங்களுக்கு பலன் தருவார், ஞானம் தருவார், வல்லமை தருவார். அந்த தேவையில்லாத சிந்தனைகளை கட்டுப்படுத்துவதற்கும் தேவையில்லாத காரியங்களை எங்களை விட்டு எடுத்து வீசி போடுவதற்கும் அவர் பலன் தருவார். ஆகவே அவரோடு சேர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். அவர் நலமானதை இணக்கம் உங்களுக்கு செய்வார். May this month and even this year be the beginning of our minds renewed. இந்த மாதம் மாத்திரமல்ல, இந்த வருடம் முழுவதும் எங்கள் சிந்தனைகளை புதிதாக்க பார்ப்போம். பழையவைகளை மறந்து விடுவோம். அந்த காலத்தில் நடந்தது forget about the past, because நானும் நீங்களும் எதிர்காலத்தை நோக்கி, we are not children of the past. நாங்கள் எதிர்காலத்தை நோக்கி கர்த்தர் எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். அதான் பேசுறது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுவோம். பின்னானவைகளை ஓகே, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, டோன்ட் worry about spilt milk. ஊத்துற பாலை குறித்து பால் ஊத்துண்டு அதை கொஞ்சம் ஐயோ ஊத்துண்டு அதை ரெண்டு குடிக்கிறதுங்க, ஊத்துனதான் forget about it. அன்பானவர்களே, நானும் நீங்களும் வாழ்க்கையிலே தோற்று போயிருக்கலாம், புலப்பட்டு இருக்கலாம், கவலைப்பட்டிருக்கலாம். கவலைகளை மறந்து கர்த்தருடைய கரத்தை பற்றி இந்த புதிய ஆண்டிலே அவரை நோக்கி ஓடுவோம். Let's walk with faith and assurance. My daddy is walking in front of me. எனக்கு முன்பாக தேவன் நடந்து போகிறார். அவர் சொன்னார், நான் முன்னாக சென்று கோதலான வழிகளை செவ்வையாக்குவேன். He will walk in front of us and straighten all the crooked path. That is his promise. அதாவது வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் எப்பொழுது பலிக்கும்? நானும் நீங்கள் அவரோடு கை கோந்து அவர் சித்தத்தை ஒப்புக் கொடுக்கும் பொழுது தான் அந்த வழிகள் எங்களுக்கு செவ்வையா இருக்கும். தேவனுடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும் என்றார். வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். ஒப்புக் கொடுப்போம் வாழ்க்கையிலே. அன்பானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே பழைய சிந்தனைகள், பழைய கவலைகள், பழைய தோல்விகளை நிறுத்தி நாங்கள் எங்கள் மனதை வீணாக்காமல், நீர் புதுப்பிக்கிற தேவன், நீர் சகலத்தையும் புதிதாக்குற தேவன். அப்பா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எந்தெந்த இடத்துல நாங்கள் தோல்வியுற்றோமோ அந்த இடத்துல எங்களை எழுப்பி நிற்க பண்ணுவீர் சுவாமி. அப்பா, நீர் ராஜாதி ராஜன், கத்தாதி கத்தர் சுவாமி. அப்பா, நீர் குனிந்து எங்களை தூக்குனீர் சுவாமி. நாங்கள் விழுந்தோம், காயப்பட்டோம், கண்ணீர் சிந்தினோம். ஆனால் நீர் எங்களை தூக்கி கண்மலைகளை நிறுத்தினீர். அதுக்காக கோடாடி கோடி ஸ்தோத்திரம். இந்த வருடத்தில் தேவனே, எங்களை அனைவரையும் உங்களுடைய கருத்தெடுப்பு கொடுக்கிறேன். தூக்கி கண்மலையிலே நிறுத்தும், இல்லையான அத்திவாரத்திலே நிறுத்தும், அசையப்படாதபடிக்கு நீர் எங்களை உள்ளங்கையிலே வரைந்திருந்து எங்களை கண்மணி போல் பாதுகாக்கிற தேவன். நீர் சொன்னீர், எங்களுடைய மதுகள் உம்முடிக்கு முன்பாக நிற்கிறது என்று. அப்பா, நீர் எங்களை வழிநடத்துகிறீர் சுவாமி. இந்த புதிய ஆண்டிலே புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய சிந்தனையோடு வழிநடத்தும். உமக்கேற்றலாக வாழ நீர் வருமட்டும் உம்முடைய பிரசனத்திலே நிற்கத்தக்கதாக எங்களை மாற்றும்படி கேட்கிறேன் சுவாமி. தேவையில்லாதவர்களை புதிய அறிந்து கொடு சுவாமி. நலமானவைகளையும் அங்கே காரியத்தை சாதிக்க பண்ணுறவர்களை நடப்பித்து அதுகளை உம்முடைய வார்த்தையினால புதுப்பியும். ஆவியானவரே, எங்கள் அனைவரையும் உடைய கருத்திறப்பு கொடுக்கிறேன். உம்முடைய அபிஷேகத்தினால் வல்லமையினால் எங்கள் ஒருவரையும் நிறைத்துக் கொள்ளும் சுவாமி. இந்த வாரம் முழுவதும் இல்லை தேவன், இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களை வழிநடத்த நீர் நடந்து வாரும் சுவாமி. கரம் பிடித்து வழிநடத்த பொறுப்படும் வழிநடத்தும் தான். இயேசுவின் வல்ல நாமத்தில் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கர்த்தர் வருமளவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்த, ஆவிதரும் பட்டயத்த எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து